இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். எப்ப நீங்களாம் வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெள்ளை இவன் எதுக்கு இப்ப இங்க வந்திருக்கான்? இந்த சடங்கு நல்லபடியா நடக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு தடுக்க வந்திருக்காங்க மாமா. எனக்கு இந்த சடங்கே வேணாம், நான் போறேன். வெள்ளை என்னன்னு கேளு. ஏன்டா உங்களை தானே வர சொன்ன, பிருந்தாவை ஏன் கூட்டிட்டு வந்த? ஏன்த கோயிலுக்கு வரக்கூடாதா? இது பொது இடம், நாங்க வரக்கூடாதா? சாமி முன்னாடி எல்லாரும் பொது, புரிஞ்சுதா உனக்கு? யாரு நீ சாமி கும்பிட மட்டும் வந்த? மாறா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சடங்கு நடக்க போற இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் வேணாடா. பிருந்தாவை வீட்டுக்கு அனுப்பிவிடு. நம்ம என்னதான் தலையில நின்று தண்ணி குடிச்சாலும் தொண்டைக்குள்ள இறங்குற தண்ணி தான் இறங்கும். ஏண்டா பழமொழி எல்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? இல்லத்த, நீ விஜயை வச்சு சடங்கு பண்ணலாம்னு நினைக்கிற. நானு சரி விடு, அதை போய் ஏன் பேசிக்கிட்டு. ஆனா யாருக்கு சடங்கு நடக்கணும்னு அவங்க தலையில் எழுதியிருக்கோ அவங்களுக்கு தான் நடக்கும். மாறா ஏய், நம்ம மாறா அண்ணா கார்த்தி இருக்கார்ல, அவருக்கு 2 பொண்டாட்டி போலடி. இப்ப நம்ம யாருக்கு முன்ன என்ன செஞ்சு வைக்கிறது? 2 பேருக்கும் செஞ்சுட்டு 2 சீரா வாங்கிட்டு போயிடலாம். பூசாரி வராரு. என்னங்க ஐயா, உங்க மகன் 2 பொண்ணுங்க கழுத்துல தாலி கட்டியிருக்காரு. சடங்கு யாருக்கு எப்படி செஞ்சு முடிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். பிறப்புலயே உங்க பையனோட ஜாதகத்துல 2 மனைவிக்கான யோகம் இருக்கு. அது போக ஒரு பெரிய தோஷமும் இருக்கு. அந்த தோஷம் கழிஞ்சு உங்க பையன் நல்லா இருக்கணும்னா அவரோட மனைவி சில கடுமையான நேர்த்தி கடனை செய்யணும். அப்படி செஞ்சாதான் எல்லா பிரச்சனையும் சரியாகும். பூசாரி ஐயா, என்ன நேர்த்தி கடனா இருந்தாலும் நான் செய்யறேன். என் உசுர பணைய வச்சு கூட நான் அதை செஞ்சு முடிப்பேன். எனக்கு என் மச்சான் நல்லா இருக்கணும். என் கார்த்திக்காக என்ன நேர்த்தி கடனா இருந்தாலும் நானும் செய்ய தயாரா இருக்கேன். இப்படி 2 பேரும் மாறி மாறி சொன்னா எப்படிமா? யாராவது ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஐயா, விஜய் தான் எங்க வீட்டு மருமக. கார்த்தி ஃபர்ஸ்ட் தாலி கட்டின பொண்ணு. அந்த பொண்ணுக்கு செய்யறதுதான் முறை. ஆமாங்க ஐயா, விஜிதா எல்லா பரிகாரமும் செய்ய போறா. ஓஹோ, டீமை பாக்குறீங்களாக்கும். வேற யாரெல்லாம் அந்த டீம் பக்கம் இருக்கா? கொஞ்சம் கை தூக்குங்க. கோச்சிக்காதரா. துரோகி, பாத்துக்கிறேன். மச்சான் என்ன பாக்குறீங்க? நீங்க ஏன் பக்கந்தே மச்சான் நிக்கணும்? நான் தானே உங்க பொண்டாட்டி. ஓஹோ, டீம் பெருசாதான் இருக்கு. பிருந்தா, நானும் வீராவும் உன் பக்கம். டோன்ட் வரி. நீங்கெல்லாம் பண்றதே எனக்கு துளி கூட பிடிக்கல. ஆனாலும் என் தங்கச்சிக்கு எதிரா நான் நிக்க விரும்பல. அதனால நான் உங்க பக்கம் வரேன். அப்புறம் என்ன, ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த டீம் கலையாம இருந்தாலே போதும். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துரும். வாங்க வாங்க வாங்க. எப்படியாவது இந்த தீச்சட்டி எடுக்கிற சடங்குல ஜெயிச்சிடணும், விடக்கூடாது. என்ன பண்ணலாம்?
எப்படி பார்த்தாலும் அந்த சட்டையை தூக்கி கையில வச்சா கை சுற்றுமே. அண்ணே, ஒரு நிமிஷம். சொல்லுமா, என்ன? இந்தாங்கண்ணே. எதுக்குமா? புடிங்கண்ணே. இந்தாங்கண்ணே. ஒன்னும் இல்லண்ணே, இந்த தீச்சட்டிக்கு கீழே வாழை மட்டையும் சேர்த்து கட்டுறீங்களா? அண்ணே, இன்னொரு 1500 கூட சேர்த்து வாங்கிக்கங்க. கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்கண்ணே. அவ்வளவுதானம்மா. இந்த தீச்சட்டில இருந்து கொஞ்சம் கூட சூடு வராம நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணே. ஆ, எங்க போனா இவ இவ்வளவு நேரம்? விஜி, விஜி, எங்க போயிட்ட நீ? அது ஒண்ணும் இல்ல சித்தி, ஒரு சின்ன வேலை. விஜி, அக்னி சட்டி நல்லபடியா எடுத்துருவல்ல? ஆணி சிறப்பு பரிகாரம் அப்படி ஆனதே என் மனசு கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்துல நீ கோட்டை விட்டுறக்கூடாது, புரிஞ்சுதா? கார்த்தி உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. அதெல்லாம் வந்துருவேன் சித்தி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரி வா, பார்த்து மெதுவா வா. என்னது மாமா இது? இத புடி சொல்றேன். இத கையில தேய்ச்சிக்கிட்டா உனக்கு பொட்டு சூடு கூட தெரியாம ஏதோ பூவை கையில வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். வேண்டாம் மாமா, இத நான் நேர்மையா பண்ணலான்னு இருக்கேன். ஏய், நேர்மையெல்லாம் பண்ணா கை பொத்துரும். என்ன விளையாடுறியா? இல்ல மாமா, உண்மையிலேயே அவரை நல்லா இருக்கணும்னு இந்த சடங்க நான் ஆத்மார்த்தமா செய்ய போறேன். ஏய், சொன்னா கேளுடி. வேண்டான்னு சொல்லாதக்கா. என்னால முடியும்க்கா, நான் உண்மையா இதை செய்ய போறேன். அது சரி. இந்தாங்க மாமா, நான் வரேன். என்னடா இவ இப்படி சொல்லிட்டு போறா? நம்மளை விட டீப் லவ்வா இருக்குமோ? எப்படி எல்லாம் லவ் பண்றாங்கல்ல? ஏய், என்னது இது? என்ன இருந்தாலும் நம்ம லவ்வுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது. ஒத்துக்க மாட்டாள. கூறாத வாழ்க்கை சிறுமையை நோக்கி குறித்திடும் என் தேராத விண்ணப்பம் சற்றேனும் நின்றன் திருச்செவியில் ஏறாத வண்ணம் என் ஒற்றி தியாகர் இடப்புறத்தின் மாறாதமர்ந்த மயிலே வடிவுடை மாணிக்கமே. அரகரம பார்வதிபதியே, அரகர மகாதேவா. தீச்சட்டியை எடுத்து அவங்க 2 பேர் கையில கொடுங்க.